ஹாய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நாளைக்கு காலையில் தான் பொங்கல். நாங்கள் அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தான் இப்படி வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். எல்லா இயர் மாதிரி இல்லாமல் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் பொங்கல் பானையில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால தான் இப்போது இங்கே இருக்கோம். இங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கட்டுமா? இங்கே நாங்கள் பொங்க பானை வாங்குறதுக்காக வரல, அடுப்பில் வைக்கிறதுக்கான சுருளி கட்டைங்கள்லாம் வேணும் இல்லையா, அது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதை தேடி தான் இங்கே வந்திருக்கோம். புது பானைலாம் ஆல்ரெடி வீட்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த சுருளை கட்டை தான் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. அதை தேடி வந்தப்போ தான் பாப்பா இங்கே பானை கடையை பார்த்துட்டு இந்த குட்டி பானை ரொம்ப க்யூட்டாக இருக்குமா, இதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆசைக்காக இப்போ இந்த குட்டி பானையும் வாங்கியாச்சு. இப்போ ரொம்ப லேட் நைட் ஆகிட்டதுனால கடையெல்லாம் வேற நிறைய மூடிட்டாங்க. ஸோ விறகு கட்டையை நாளைக்கு பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே இந்த தோரணம் மாயெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் கட்டினோடனே வீட்டுக்கு அவ்வளோ ஒரு அழகு வந்துடும். அந்த ஃபெஸ்டிவல் வைப் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நானும் டிஷ்ஷும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? கோலம் போட போகிறோம். பார்க்கலாமா? மணி இப்போ 10க்கு மேலே ஆகுது. தீக்ஷனை தூங்க சொன்னா அவனும் தூங்குறா. நான் கோலம் போட போறேன்னு சொன்னதும் அவனும் என் கூடயே சேர்ந்து நானும் போடுறமான்னு சொல்லிட்டு அழகா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க பக்கத்துல உட்காந்துட்டு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்த அந்த விறகு கட்டை ஆன்லைன்லயே ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு. ஆர்டர் போட்டதை 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. அதை வாங்கி வச்சுட்டு நாங்களும் போட்டுட்டு இருந்த கோலத்தை ஃபுல்லா முடிச்சிட்டோம். தீக்ஷன் பாப்பாவோட கியூட்டான சன்னும் அந்த பாட் அவங்க தலைக்கீழ வரைஞ்சிட்டேன்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னதும் இந்த நிறைய மெமரிஸோட இந்த டே ரொம்பவே சூப்பரா முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் சூரியன் வந்த உடனே பொங்கல் வேலைகள்லாம் பரபரப்பா ஆரம்பிச்சிட்டோம். முதல் வேலையை தண்ணி தெளிச்சு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. பொங்க பானையும் கரும்பும் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பெல்லாம் வச்சு பொங்க பானை வைக்கிறதுக்குலாம் செட் பண்ண முடியும். நான் கோலம் போடும்போது தீக்ஷன் பாப்பாவும் நானும் கலரிங் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. கோலம் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால இவங்க எல்லாரோட ஹெல்ப்போட சேர்ந்து சீக்கிரமா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை இந்த பொங்கலோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ண பொங்கல் எல்லாம் வீட்டுல அம்மா எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிருவாங்க. சாமிக்கு போய் பூஜை பண்ணும்போது மட்டும் நாங்க ஆரத்தி காமிச்சிட்டு வந்துருவோம். ஆனா இந்த தடவை அப்படி இல்லாம நிறைய விஷயங்கள்ல எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லா வேலைகளும் பகிர்ந்து செஞ்ச அந்த தருணம் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல தீக்ஷன் பாப்பா கூட அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ அடுப்பு செட் பண்ணியாச்சு. பாப்பாவும் அழகாக கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாப்பா கொட்டங்குச்சின்னா என்னன்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. அதை அவங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம பொங்க பானைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ பொங்க பானையில மஞ்சள் கொத்து கட்டிட்டு பிள்ளையாரும் பிடிச்சி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைமா நாங்க இப்படி பொங்க பானையில பொங்கல் வைக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க ஒவ்வொரு பூஜையும் பண்ணி ஆரம்பிச்சோம். பொங்க பானையை அடுப்புல வச்சதும் அந்த மொமெண்ட் ரொம்பவே எமோஷனலாவும் ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டுல இது வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி பொங்க பானை எல்லாம் செட் பண்ணி நாங்க பொங்கல் வச்சதே கிடையாது. இதுதான் எங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ஆரம்பம்லாம் ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளவுதானே, அடுப்பு ரொம்ப சூப்பரா எரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் என்ன பத்த வைக்கிறதுலாம் இவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டீங்களாடா அப்படின்னு அடுப்பே எங்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு பானையை வச்சே நாங்க போராடிட்டு இருக்கும் போது அவங்களோட அப்பா தீக்ஷனோட பானையிலையும் பொங்கல் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவனுக்காக வாங்கின சின்ன பானையிலையும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகவே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க தான் அடுப்பு பத்த வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அடுத்த நிமிஷமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறி போயிடுச்சு. நாங்களும் எல்லா விதமாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பேப்பர் போட்டு பார்த்தாச்சு, அட்டையை போட்டு பார்த்தாச்சு, கற்பூரமும் போட்டு பார்த்தாச்சு. எல்லாமே அது இருக்க வரைக்கும் எரியுது. ஆனா கட்டை மட்டும் பத்தவே மாட்டேங்குது. என்னதானா பிரச்சனை அப்படின்னு தான் ஒண்ணுமே புரியாம மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலி எங்க தோல்வியை நாங்களே ஒத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு கால் பண்ணோம். பார்த்தீங்களா இப்போ அடுப்பு எப்படி சூப்பராக எரியுது அப்படின்னு சொல்லி. ஃபைனலி இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் தண்ணி கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இப்போ தான் நாங்கள் அரிசியை போட போகிறோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கான நிறைய பேசிக்ஸே நாங்கள் தப்பாக தான் பண்ணியிருந்திருக்கோம். லைக் செங்கலை ஹைட் அதிகமாக இருக்க சைடு தான் மேலே நிப்பாட்டணுமா, நாங்கள் அதை படுக்க வச்சுட்டோம். அதனால ஹைட் ரொம்ப கம்மியாயிட்டதுனால எங்களால் கட்டைங்கள்லாம் உள்ளே போடவே முடியல. இது இல்லாமல் அப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சுது. ஸோ ஒவ்வொன்றா சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ ஃபைனலி அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இப்போ பாலும் ஊற்றிடலாம். ஒன்ஸ் அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக எரிய ஆரம்பிச்ச உடனே அடுத்தடுத்து எல்லா வேலைகளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
சூப்பர். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வரப்போது வரப்போது வரப்போது. அதோ அந்த பக்கம் தான் வரும். பொங்கலோ பொங்கல். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட், எஸ் ஃபைனலி இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்க பானையில பொங்கல் பொங்கியாச்சு. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, பூஜை தான். சுவாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம ரெடி பண்ண பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாத்தையும் சுவாமிக்கு படைச்சிட்டு பூஜை பண்ணிட்டோம். நாங்க ஒவ்வொருத்தர பூஜை பண்ண தீக்ஷன் பாப்பா தான் எல்லாருக்கும் சேர்த்து மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. மாடியில சூரிய பகவான பூஜை பண்ணி வழிபட்டதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க சுவாமிகளுக்கும் விளக்கேற்றி பூ போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பொங்கல் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது எல்லாருக்குமே. தீக்ஷன் பாப்பா அவங்களோட குட்டி பானையில பொங்கல் வச்சாங்க இல்லையா, ஸோ அது என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். மேல வந்தோடனே தீக்ஷன் பாப்பா அவங்களோட பொங்க பானையை ஆசையா காட்டினாங்க. பாருங்கம்மா என்னோட பானையிலயும் பொங்கல் வந்திருக்குன்னு. நாங்க அவங்களோட பானையும் சேர்த்து இந்த அடுப்புலயே வச்சுட்டோம். ஸோ 2 பொங்கலும் ஒன்னாவே ரெடியா இருந்தது. இந்த வருஷத்துக்கான 2026ஓட பொங்கல் எங்களுக்கு லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு பெஸ்டான மெமரிஸ் கொண்ட பொங்கலா தான் அமைஞ்சது. இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தோஷமான மெமரிஸோட இந்த பொங்கல் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களை நான் அடுத்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவோட மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு அதர்ஸ் வேர்ல்ட்.